விவசாய பொருட்களுக்கு சரியான விலை. அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம், உயர்தர மருத்துவம், தரமான கல்வி என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9994779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிடர் நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி. எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு நன்றி. எஸ்ஆர்எம் ரவி பச்சமுத்தண்ணன் அவர்களுக்கு நன்றி. மற்றும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு சென்று டெலிகாஸ்ட் செய்யக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் நன்றி. நேயர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சந்தேகங்கள் தான் நிறைய. அதில் நிறைய 90% கேள்வி பார்த்திங்கன்னா பணம் வர்றது மாதிரி டிஸ்ட்ரி தான். டிஸ்ட்ரிக்கு இந்த சூனியத்துக்கு இந்த இவர்கிட்ட போகிறோம், இந்த மந்திரம் இதெல்லாம் இருக்கும். கண்டிஸ்ட்ரி இல்லாமல் எப்படி வாழ்க்கை இருக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு எல்லாருக்கும் இருக்கும். அதாவது சாதாரணமாக பிச்சை எடுக்கிறதுலேருந்து இன்னொரு பிச்சைக்காரர் வரைக்கும் அவங்க டிஸ்ட்ரி போடுவாங்க. இவர் தட்டில் இவ்வளோ விழுந்துச்சே, என் தட்டில் விழலையே. அதே போல் அம்பானி வரைக்கும் டிஸ்ட்ரி உண்டு. ஸோ டிஸ்ட்ரினாவோ உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த வாரம் 27/1/2025 2/2/2025 வரை, தை 14 தை 20 வரை இந்த வாரத்திற்கு உண்டான பலன்கள் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரி தான் என்ன சொல்கிறது, டிஸ்ட்ரி ஓம்பல் எல்லாருக்கும். குழந்தைக்கே இருக்குங்க டிஸ்ட்ரி. குழந்தை கொஞ்சம் துருன்னு இருந்தால் அது மேலே கண்ணு வைப்பாங்க. அந்த குழந்தைய நம்ம வீட்டு பக்கத்து குழந்தையாச்சே, நம்ம சொந்தக்காரங்க குழந்தையாச்சேன்னா அந்த எண்ணெல்லாம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கும். நம்ம தான் தற்காத்துக்கணும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லார் வீட்லேயும் ஒரு கணபதி யந்திரத்தை உள்வாசலில் மாட்டிடணும். கணபதி யந்திரம் உள்வாசல் எப்போயுமே இருக்கணும். போகிறச்ச வரைச்ச கும்பிட்டுட்டு போகணும். வீட்டில் எப்படியா இருந்தாலும் வீட்டு வாசல்லையாவது டைல்ஸில் பிள்ளையார்பட்டி விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை வீட்டு வாசல்லையாவது உள்வாசல்லையாவது எங்கேயாவது வச்சுக்கணும். யார் கண்ணிலையாவது படுற மாதிரி வச்சுக்கணும். வந்துட்டு போகிறச்சு. சின்ன வீடு, பெரிய வீடு, டபுள் பெட்ரூமு, பங்களா, மாடி அதெல்லாம் கிடையாது. நம்ம வீடுனா வச்சுக்கணும். வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு கருப்பு கலர் விநாயகர். கருப்புக்கு தான் அந்த டிஸ்ட்ரியை தூக்குமா. அதனால தான் சுயம்பு விநாயகர் கருப்பு, பிள்ளையார்பட்டி இது கருப்பு கலர் இருக்கும். அதே போல் காணிப்பாக்கத்தும் கருப்பு கிடைக்கும். இந்த விநாயகரை ஜம்முன்னு மாற்றிட்டீங்கன்னாவே பாதி டிஸ்ட்ரி அடிபட்டோம். அதே போல் கணபதி யந்திரம் ரொம்ப பவர். உப்புக்கு தான் டிஸ்ட்ரி போக்கும். உப்பு தான் பெரிய, அந்த காலத்துலேருந்து உப்பு சுற்றி போடுறது தான். உப்பு தான் நிறைய வந்துடுச்சு. கல் உப்பு தான். வெள்ளி செவ்வாய் தவிர, எப்படி வெள்ளி செவ்வாய் தவிர என்றைக்கு வேணுமானாலும், அது மற்ற நாள் 5 நாள் உங்களுக்கு ஃப்ரீ டைம். நல்ல கல் உப்பை கலந்து, கல் உப்பை நல்லா கலந்துரு தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி தெளி. எப்பேற்பட்ட டிஸ்ட்ரியும் படிப்படியாக விலகிறத பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்கள். ஒரு மாயிலில் வச்சு தெளிச்சிடணும். எதுவாக இருந்தாலும் ஈசானியம்தான், நார்த் ஈஸ்ட்டு தான். வடகிழக்கில் ஆரம்பித்து அப்படியே வந்து வடகிழக்கில் நின்றுடணும். சுத்த முடியல அப்படியே தெளிச்சிட்டு வந்து திருப்பி வடகிழக்குக்கு வந்துடும். பெரிய அற்புதம் கிடைக்கும். இந்த கல் உப்பில் அவ்வளோ விசேஷம். அதே போல் அபிஷேக தீர்த்தம்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வந்து வடகிழக்கில் வச்சுட்டு எடுத்து செடி கொடிக்கு ஊற்றிடணும். ஈர்த்திரமா ஒரு 2 நாள் 3 நாள் வைங்க அபிஷேக தீர்த்தம்லாம். கும்பாபிஷேகம் தீர்த்தம்லாம் கிடைக்கும். இதெல்லாம் சிம்பிள் வழி. செவ்வாய் வெள்ளி பண்ணாதீங்க.
அதே போல் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் குலதெய்வத்துக்கு பலியிடக்கூடாது. கோழியோ சேவலோ அல்லது உங்களுடைய கெடாவோ கோயிலுக்கு கொடுத்துடணும், நேர்ந்து விட்டுறணும். வெஜிடேரியனாக இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், குலதெய்வக்கு கோயிலுக்கு போகிறச்செல்லாம் எப்போயுமே அது எந்த குலதெய்வமாக இருக்கட்டும் 33 எலுமிச்சை பழத்தை தொட்டு கொடுத்துடணும். திருப்பி வாங்கக்கூடாது. திருப்பி வாங்கணுன்னா நீங்கள் 5 பழம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்து வாங்கிக்கணுமா. ஆனால் 33 போயிடணுமா. அது 33ன்றது ஒரு சிறந்த மந்திரம், ஞாபகம் வச்சு. நான் அசைவம் சாப்பிட்டாலும் எனக்கு கோயிலில் இது மாதிரி கொடுக்கறதுக்கு இல்லை, இப்போ எலுமிச்சை பழத்தை கொடு. இதெல்லாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். எலுமிச்சை பழம் வீட்டிலேருந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா பழத்தையும் 33 நம்ம முகத்தில் தொட்டு கூட வச்சிடலாம். அது போய் பிரசாதமாக போயிடுமா. எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் கிழக்க பார்த்து வச்சுட்டு ஒரே எலுமிச்சை பழம் தான், 33 எலுமிச்சை பழம் ஒரு குடும்பத்துக்கே போதுமா. இதெல்லாம் சிம்பிள். இந்த கல் உப்பை விடவே விடாதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மஞ்சள், சுத்தமான மஞ்சளை வச்சு சுண்ணாம்பு கலந்து செய்யக்கூடிய குங்குமம் இருக்குல்ல, ஒரிஜினல் குங்குமம், இதெல்லாம் கலப்படாலாம் வச்சுக்கூடாது. நெத்தி பொட்டில் வைக்க 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 அந்த டிஸ்ட்ரியை உங்களுக்கு காப்பாற்றணும். பிள்ளையார்பட்டி விபூதி, இல்லை குலதெய்வ கோயில் விபூதி, குலதெய்வ கோயிலில் ஓம சாந்தெல்லாம் இருக்கும். அந்த ஓம சாந்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். அதை டெய்லி அப்படியே நான் எண்ணெயை தடவி நெத்தியில் வச்சுக்கணும். இந்த கருப்பு கலருக்கு தான் அந்த டிஸ்ட்ரியை போக்குறது. அதே போல் அனுமனுடைய செந்தூரம் எல்லாம் ஒரிஜினல், அனுமன்கிட்ட இருந்து எடுக்கணும். செந்தூர காப்பு பண்ணி எடுப்பாங்க. நல்ல கோயிலில், எல்லா கோயிலையும் உண்டு, ஸ்பெஷல் கோயிலில் தான் உண்டு இல்லை. அனுமனுக்கு செந்தூர காப்பு பண்ணாவே அது டிஸ்ட்ரியை போக்கும், நம்பிக்கை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், தர்காவில் டிஸ்ட்ரி போக்கும், போய் உட்காரணும். நல்லா நமக்கு நம்பிக்கை இருந்தால் போகணும். அதே போல் நிறைய அங்காளம்மன் கோயில், முனீஸ்வரர் கோயில், கருப்பர் சாமி கோயில், கருப்பு கயிறை கட்டிக்கணும். எப்பேற்பட்ட டிஸ்ட்ரியும் எடுத்துரும். கருப்பு கயிறு, கருப்பில் ஒரு கயிறை கழுத்துலேயும் போட்டுக்கணும். என்னன்னு 10,000 சவரம் நகை போட்டாலும் ஒரு கருப்பு கயிறு இருக்கணும், இல்லைன்னா கருப்பு மணியாவது இருக்கணும். எனவே கருங்காலி மாலைக்கெல்லாம் கூட போடக்கூடாது, போட்டால் ஆகிடும். கருங்காலின்றது மரப்பாச்சி பொம்மை. கருங்காலி, சுத்தமான கருங்காலின்றது மரப்பாச்சி பொம்மைன்னு அந்த காலத்தில் 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி குழந்தைங்க விளையாடுமே, அதுதான் கருங்காலி. அது குழந்தைங்க கொடுத்ததே இதுக்கு. அந்த குழந்தைங்க கையில் வச்சுருந்தா அந்த டிஸ்ட்ரியை போக்குறதுக்கு தான் கொடுத்தது. கருங்காலி உனக்கு செட் ஆகாது, இது ஆகாது. ஒரிஜினல்னால் செட் ஆகும். டூப்ளிகேட் போட்டால் நான் என்ன பண்ண முடியும். அதனால் ஒரிஜினல் எங்கே கிடைக்கும்னு செல்வி சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன், அந்த விளம்பரத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும். நீங்கள் தான் தேடி போகணும். ஒரிஜினல் கருங்காலி பிரச்சனையே பண்ணாது. கருங்காலி மாலை தான் போடணும் இல்லை, கருங்காலியோட ஒரு பட்டை வச்சுருந்தா கூட போதும், அவ்வளோ நல்லது. புரியுதா? இந்த கருப்பு மணிக்கும் கருப்பும் கயிறுக்கும் அவ்வளோ பவர் நம்மதில் டிஸ்ட்ரியில் முன்னோர்கள். இந்த மஞ்சள் குங்குமம், தீபம் காட்டணும், வீட்டில் தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் ஏற்றுறது, வேப்பெண்ணெய் ஏற்றுறது. எப்பயுமே ரொம்ப எதுனா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 சொட்டு வேப்பெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றினா கூட அந்த நல்லெண்ணெயில் அவ்வளோ நல்லது. ஏற்றணும். அதெல்லாம் பெரிய பலம். கங்கை நீர் இருக்கும், அந்த கங்கை நீர் ரொம்ப விசேஷம். கங்கை நீர் எடுத்துன்னு ஈசானியத்தில் வச்சு அதை நல்ல தண்ணியில் கலந்துடணும். கங்கை நீர்லாம் விலை அதிகம், எடுத்துன்னு வர செலவே இருக்கும். அதுக்காக நம்ம லிட்டராக எங்கே போகிறது. கொஞ்சம் எடுத்துன்னு வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை நைட்டு வச்சு சனிக்கிழமை காலையில் எல்லோரும் தலைக்கு குளிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி தெளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. இல்லை சனிக்கிழமை வச்சு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்கள், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கங்கை நீர். ஒரு பாட்டில் 50 ரூபா இருக்கும், 5 லிட்டரில் கலந்துருங்க. அதை அப்படியே குளிக்கிற பக்கெட்டில் ஊற்றுங்க, ஒன்றும் ஆகாது.
அவ்வளோதான். அதுக்கு தான் நீர் வந்து கொஞ்சோண்டு கிடச்சா கூட கலந்தால் போதுன்றான். மகாமக குளத்தில் போயிட்டு இவ்வளோண்டு ஏன் எடுத்துன்னு வராங்க, கும்பமேளாவில் போய் ஏன் எடுத்துன்னு வராங்க, காசி தீர்த்தம் எதுக்கு இவ்வளோ முக்கியம்? இதெல்லாம் டிஸ்ட்ரிக்டில் போக்குறது. அதே போல் சாம்பிராணி போடுறது, குங்குலியம் போடுறது. வீட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக் போச்சுனாவே மன நிம்மதி ஆகிடும், தூக்கம் வரும். ரெகுலராக பண்ணுங்க. அதே போல் வந்து கருப்பு மை பொட்டு, அது அவங்கவுங்க விஷயம். குழந்தைங்களுக்கான கண்டிப்பாக வைக்கும், ரொம்ப நல்லது. குழந்தை அழகு இருக்குது அழகு இல்லைன்னா, குழந்தைனா வைக்கணும். குறிப்பாக 3 வயசு வரைக்கும் வைக்கிறது, 5 வயசு வரைக்கும் வைக்கிறது ரொம்ப சிறப்பு, மறந்துடாதீங்க. ருத்ராட்சம், ஒரு ருத்ராட்சத்தை ஏதாவது ஒரு நம்ம பர்ஸில் வச்சுக்கினா கூட நல்லது. மாலை போடணுன்னு அவசியம் இல்லை, நான் மாலை போட்டுப்பேன், போட்டுக்கும். ஸ்படிகம் கூட ரொம்ப நல்லது, நமக்கு பாதுகாப்பு தரும் இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்தி போடுதல், அது ரொம்ப முக்கியம். பெரியவங்க கண்டிப்பாக செய்வாங்க. கற்பூரம், மிளகாய், உப்பு கொண்டு உடலை சுத்தி போடுதல். உடல் குறைபாடுகள் இன்றி நிம்மதியாக வாழ முடியும். டக்கு டக்குன்னு ரொம்ப அடிக்கடிக்கு நோய் இருக்கவங்களுக்கெல்லாம் இது பண்ணுறது நல்லது. பாட்டு ரெகுலராக போடணும், மந்திர பாடல்கள். அந்த காலத்துலலாம் சுப்பிரபாதம் காலையில் ஒலிக்கும், ஈவினிங் ஆனால் மங்களகரமான ஏதாவது ஒரு பாடல் ஒலிக்கும். ஒலிக்காத வீடே இருக்காது. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குதோ கண்டிப்பாக ஒரு கணபதி மந்திரம், காரிய சித்தி மாலை, விநாயகர் அகவல், விநாயகர் கவசம், இதெல்லாம் ஏதாவது ஒன்று போடணும். நரசிம்மர் காயத்ரி, துர்க்கை கவசம், கனகதாரா சோத்திரம், இது போல் மந்திரங்கள் போடணும். அபிராமி அந்தாதி, கோளர் பதிகம், பெரிய அளவுக்கு மிராக்கல் பண்ணும். மகா மிருத்துஞ்ச மந்திரம். அதே போல் வந்து எப்போவுமே உங்களுக்கு சேஃப்டி. இந்த இதில் வந்து காயத்ரி போட்டால் இன்னும் பலம். நாராயணியத்தினுடைய 100வது தசாங்கம், இதெல்லாம் ஹெல்த்தை பாதுகாக்கக்கூடிய மந்திரங்கள். எவ்வளோ பெரிய ஓம்பல் இருந்தாலும் போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும், டெய்லியாவது பெருக்கணும். அது பெருக்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பெருக்கி மாப் போடுறது, அட்லீஸ்ட் முடியலையானா 3 நாள் ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள். ஈசானியத்தில் குப்பை இல்லாமல் பார்த்துக்கு. ஈசானியம் ரொம்ப முக்கியம். குபேரமூலை முக்கியம். தென்மேற்கு அது ரொம்ப முக்கியம். தென்மேற்கும் வடகிழக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறமா தென்கிழக்கில் ஏதாவது ஒரு சின்ன விளக்கு எப்போவுமே எரியணும். அந்த ஹீட் அப்சர்வேஷன் அங்கே இருக்கும், அது உங்களை சேஃப்டி பண்ணும். அக்னி மூலைன்னுவாங்க, புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் சேஃப்டியாக பார்த்துக்கு. எப்போவுமே நம்ம மனசில் டிப்ரெஷன் இல்லைன்னா டிஸ்டின்ற பயம் இருக்காது. டிப்ரெஷன் இருந்தால் எல்லாத்துக்கும் டிஸ்டி இருக்கும், யாரோ செய்வினை பண்ணிட்டாங்கன்னு இருக்கும், யாரோ நமக்கு எதாவது பண்ணிட்டாங்கன்னே பயம் வரும். அதில் கண்டிப்பாக ராகு திசை இருப்பவர்கள், புதன் திசை இருப்பவர்கள், சனி திசை இருப்பவர்கள், சந்திர திசை இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த டிஸ்டி பயம் அதிகமாக இருக்கும். மந்திர உச்சாடனை கேட்பதும் எப்பொழுதும் இந்த டிஸ்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிளகு ரொம்ப நல்லது. மோரில் மிளகு போட்டு சாப்பிடுவதெல்லாம் டிஸ்டி பயத்தை போக்கிடும். சுத்தமான மஞ்சள், மிளகு, பாலில் கூட போடலாம். மோர் சாப்பிட்றது இன்னும் நல்லது. மத்தியானம் நைட்டாக இருந்தால் பால் சாப்பிட்டு, ஓகேவா? டிஸ்டி மனம் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம், அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேப்பிலை இருக்குது இல்லையா, வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சுருந்தா கூட வாசலில் கட்டணும்னு அவசியம் இல்லை. வாசலில் கட்டினா ஏதாவது நோய் இருக்குன்றோம். வேப்பிலை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரத்துக்கு வைக்கலாம், திருப்பி எடுத்து போட்டுடலாம். எல்லாமே ஈசானியத்தில் வைங்க, ரொம்ப நல்லதையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது இந்த வாரமான 27/1/2025 முதல் 2/2/2025 வரை உள்ள வாரப்பலன். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடன் இருக்கக்கூடிய மனக்குறைகளை தீங்குவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு விளக்கேற்றுவது விசேஷம்.
அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் தடைகளையும் தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது கழுத்து பகுதி, முதுகு பகுதி, கால் பகுதி. தொழில் ரீதியாக அதி அற்புதம் ஏற்படும். நிறைய ட்ராவல் இருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு இருக்கும். நீங்களே எல்லாத்துக்கும் ஒத்துப்பீங்க. அப்புறம் என்னடா வாழ்க்கைன்னா அது எப்படி? பண விரயம் மற்ற விஷயம்லாம் கரெக்டாக ஸ்டடி பண்ணுங்கள். முதலீடு தானே பண்ணுறீங்க. முதலீடு பண்ணிவிட்டு பணமும் போகக்கூடாதுன்னா எப்படி ஐயா? முதலீடு பண்ணுவீங்க, அதனால் லாபத்தையும் பார்ப்பீங்க. ஆனால் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னுவீங்க. வீடை கட்டிடுவீங்க, வீடு வாங்கிடுவீங்க. வாடகை விட்டு அவன் ஏதாவது தொந்தரவு பண்ணுவானா தான் அப்படியே எப்படி வாழ்கிறது? அப்போ என்ன பண்ணோம்? பேங்க்கில் பணம் போட்டுட்டு கம்முன்னு வர வட்டியை வச்சுக்கின்னு சந்தோஷமாக இருக்கும். முதலீடு பண்ணால் இதெல்லாம் வரும். வாடகை விட்டால் ஏதாவது ஒருத்தன் தொந்தரவு தான் பண்ணுவான். அதெல்லாம் ஈஸியாக போகும். அதுக்கு தான் சட்டம் இருக்குது. எல்லாத்துலேயும் எழுதி வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிடு. சட்டப்படி பண்ணால் ஒரு தொந்தரவும் இருக்காது. நம்பிக்கை பேரில் பண்ணுறது தான் மேஷம் போய் மாட்டிக்கும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் அனுகூலம் காணப்படும். தொழில் ரீதியாக இந்த வாரம் அதி அற்புதம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். மனதில் இருந்த பாரம் குறையும். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கும். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபராசி. ரிஷபராசிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள், தொழில் தடைகள்லாம் நீங்குவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு சந்தோஷமான பலனை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, அலர்ஜி, இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பெரியோர்களுடன் தேக ஆரோக்கியம், பூர்வீக சொத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு, இரத்த பந்த உறவுகளுடன் சண்டை சச்சரவு மட்டும் கூடாது. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவதெல்லாம் நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களுடைய சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் தெளிவையும் ஆத்ம ரீதியான நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக தீர்த்து வைக்கும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம், அனுகூலம், ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பம் காணப்படும். நீங்கள் தான் முதன்மையாக இருந்து அதை சரி செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத எடுத்த காரியங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் யோக பலத்தை தந்தாலும் அண்டை அயலாரட்டு விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேற்றுமையை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சி எடுப்பார்கள். அந்த விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் அதற்கு பலியாகாமல் இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சட்ட பிரச்சனைகள் அதிக கவனம். மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனம். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள்
தீர்வதும் கண்கூடாக பார்க்கலாம். குரு வழிபாடு நவகிரகத்தில் அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். பதற்றம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண், தலை சுற்றல் போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உங்களை வெற்றி செய்வார்கள், நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிப்பதற்கு சிலர் இருப்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்கள் விஷயத்தில் சாதாரண வம்பு வழக்குகள் கோபதாபத்தை ஏற்படுத்தும். உறவு முறையில் சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகளையோ தேவையில்லாத சங்கடத்தையோ ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் முதலீடுகள், ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பு என்பதை கவனத்தில் கொள்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக முக்கியம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். வழக்கு போன்ற பிரச்சனைகளில் உங்கள் தனிப்பட்ட கவனம் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நீங்களும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பு பெற்றாலும் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான மன நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும். கண்டிப்பாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழப்பம் கிடையாது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு தான் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தும். ப்ரமோஷன் அமைப்பு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஏற்படும். அதில் வேண்டாம் என்று அதை தவிர்த்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் ஏண்டா இதை விட்டோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். முன்னேற்றத்திற்கு அதிக அற்புதமும் சந்தோஷமும் லாபமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட உதவி அவர் வாழ்க்கையை பெரிய அளவு மேன்மையடைய செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தாலே பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத பதட்டமில்லாமல் இருந்தால் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு சிறந்த அமைப்பையும் சிறந்த தடைகளையும் நிவர்த்தி பண்ணும். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக உடற்பயிற்சியோ மன அழுத்தமோ சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற நோய் உபத்திரத்தை அதிகப்படுத்தலாம். கண்டிப்பாக யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உதவக்கூடியவர்களை முழுவதுமாக நம்புவது அனுகூலமான அமைப்பு. பெற்றோர் பெரியோர் ஆசீர்வாதம் பெரிய அளவு மேன்மையடையும். அவர்கள் பெரிய அளவுக்கு அவர்களுடைய தொழில் அமைப்பு விருத்தியாகக்கூடிய நல்ல காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அமைப்புகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத
நல்ல விஷயங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுவதும் தெய்வீக வழிபாட்டில் நம்பிக்கை ஏற்படுவதும் அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படும். உறவுக்காரர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் அனுசரித்து போகக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனக்கசப்புகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் பெரும் ஜெயமும் பெரும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் முதலீடுகள் உண்ட அனுகூலங்கள் இந்த வாரத்தில் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் காணப்படும். இன்க்ரிமெண்ட் விஷயத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உறவு மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலமான அமைப்பு. அடிவயிறு கழிவுப்பாதை சிறிது கவனம். துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். குடும்பத்தில் குழப்பத்திற்கு எதுக்கும் ஆட்படாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். தொழில் ரீதியாக சுபகாரிய தடைகள் சுபகாரிய பிராப்தம் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இன்டீரியர் செய்வது வண்டி வாகனம் மாற்றுவது எல்லாம் டக்கு டக்கென்று நடக்கும். ராகு கேதுவுடைய சாராம்சம் கோளறு பதிகத்தை படிப்பது மூலியமாக மன அமைதி பெறும். வெளியிடத்திலெல்லாம் அனுகூலங்கள் பயணங்களெல்லாம் ஏற்றங்கள். குடும்பத்தில் மட்டும் குழப்பம் என்றால் எந்த விதத்தில் நியாயம்? குடும்பத்தில் குழப்பமாகி வெளியிடத்தில் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? எனவே குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து தவறே இல்லை என்றாலும் அதில் நீங்கள் அதனால் சாரி கேட்பதனால் ஒன்றும் குறையாகி விடாது. குடும்பத்தை நிற்க வைத்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் குடும்பத்தில் சேதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ளான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அடுத்த 14ஆம் தேதியிலிருந்து பெரிய அளவு மாற்றங்களும் பெரிய அளவு சந்தோஷங்களும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படும். படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை நீங்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மனதிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு விளக்கேற்ற வீண் விரயங்களும் வீண் சங்கடங்களும் வீண் மன அழுத்தமும் போய்விடும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் ஏற்றத்தை தரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பது அனுகூலத்தை தரும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். செல்வாக்குகள் படிப்படியாக கூறுவது பெரிய அளவு ஆச்சரியத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படும். குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் வெளியிடத்தில் எந்த வாக்கை கொடுத்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய பேரன்புக்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். பிபி கொலஸ்ட்ரால் சுகர் போன்ற பிரச்சனைகள் திடீரென்று சிலருக்கு தலை தூக்குவது தேவையில்லாத குழப்பத்தையும் மன பயத்தையும் ஏற்படுத்தும். அதையெல்லாம் விட்டுவிட்டு உடற்பயிற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எல்லா வெற்றிகளும் எல்லா சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். புது நம்பிக்கை
ஏற்படுத்தக்கூடிய அருமையான பரிகாரம் உடற்பயிற்சி. கண்டிப்பாக டக்குன்று நல்ல விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முதலீடுகள், வீடு நலம் கட்டுவது போன்ற விஷயத்தில் குழப்பங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், இரத்தபந்த உறவுகளுக்கு திடீர் தேக ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் உடனிருந்தோ தொலைதூரத்தில் இருந்தோ நம்பிக்கையுடன் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது எதிர்பார்க்காத நல்ல விஷயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் தொழில் ரீதியாக அதிக அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றாலும் விரைவிலே நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கக்கூடிய காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பேற்றம் என்ற அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அல்லது குடும்பத்தில் சாதாரண கணவன் மனைவி சண்டையோ காதல் அமைப்பில் சண்டையோ பெரிய குழப்பத்தையோ பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்தும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயம் டக்குன்ற அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்ப்பது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பது, உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படுவது, எதிர்பார்க்காத தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவதெல்லாம் ஏற்படும். பண விஷயத்தில் கண்டிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, கடை சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கிரகங்கள் உறுதுணையாக இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சுபவிரிய பிராப்தம் டக்கென்று குருவின் அனுகூலத்தால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய வழிபாடு பல விதத்தில் ஏற்றத்தையும் பல விதத்தில் நன்மையும் ஏற்படுத்தி தரும். பற்கள், காது, மூக்கு, தொண்டை, தலைவலி, மயக்கம் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். சத்துருக்கள் பிரச்சனை படிப்படியாக குறையும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, டக்குன்ற அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஏற்றமும் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் தரும். நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் நன்மைகளும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்குவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்குடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது தனுசுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சனியின் தாக்கம்
பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷமும் பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது நம்பிக்கையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்திலும் உத்தியோகத்திலும் கண்ணு, நரம்பு, தலைவலி சம்பந்தப்பட்ட தூக்கமின்மை, மன அழுத்தம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு விளக்கேற்றுவதும் புதன் பரிகாரம் செய்து கொள்வதும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகளிடம் தேக ஆரோக்கியமும் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வது ஏற்றம். தொழில் ரீதியாக சுக்கிரஸ்தானம் அதி அற்புதமாக இருக்கிறதுனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக அதி அற்புதம். நம்பிக்கை, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் ரீதியாக இருந்த மனத்தாங்கல் தீர்வதெல்லாம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை நீங்குவதும் கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை கவனமாக கொடுப்பது மிக மிக முக்கியம். சூரிய ஆதிக்கம், புத ஆதிக்கம் ராசியில் இருப்பதனால் அவசரப்பட்டு யாருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் படிப்பு உண்டு, தன் உத்தியோகம் என்று சுருங்கிக் கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் மகர ராசிக்காரர்கள். தேவையில்லாத பழிப்பாவத்திற்கோ தேவையில்லாத பிரச்சனத்திற்கோ ஆட்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார்கள். உறவு முறையில் அதி கவனமாக இருக்க வேண்டும். ஜவாப் ஜாமீன் தயவுசெய்து கனவில் கூட நினைக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு மிக மிக முக்கியம். முதுகு தண்டுவடம், கால், பாதத்திலும் கவனம். தொற்றுநோய் உபத்திரம் திடீரென்று வரலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். உறவு முறையில் இருந்த தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை இருந்தாலும் வெள்ளை கொடி காட்டி கருத்து வேற்றுமை முடித்துக்கொள்வது நன்மை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் டக்கென்று ஒரு முடிவு இருப்பதனால் அந்த முடிவு சந்தோஷ முடிவாக காணப்படுவது ஆச்சரியம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த மனக்கசப்பு, பிள்ளைகளுடைய உறவு முறையில் இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. பழைய நீண்ட நாட்களாக இருந்த நட்பு விஷயத்தில் பாதிப்பு இருந்து மன வருத்தம் இருந்த அமைப்பை வெள்ளை கொடி காட்டி சமாதானம் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். 7 சனியின் தாக்கங்கள் ஜென்ம சனியிலிருந்து படிப்படியாக விலகுவதற்குண்டான முத்தாய்ப்புகள் ஆரம்பித்திருப்பது மனதில் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினாலும் அது வெளியில் போகின்ற வரையில் பொறுமையாக இருப்பது, வாகனத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவு முறையில்
வயிற்று சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட, மன அழுத்த சம்பந்தப்பட்டத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். பெற்றோர் பெரிய உறவுகளில் அனுகூலமான அமைப்பு ஏற்படுவதும், மரண பயம் நீங்குவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதும், புதிய முதலீடுகள் தைரியமாக செய்வதும், இடமிட்டு இடம் மாறக்கூடிய நல்ல காலகட்டம், தொழில் மாறக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் அதி அற்புதம், வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி அனுகூலத்தை பெறுவது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது என்ற சந்தோஷம் மிக நன்மையும் அனுகூலமான காலகட்டத்தையும் ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். உறவுமுறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது வியாபாரத்தில் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உறவு முறையில் மட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு உறவும் சுற்றமும் தவறாமல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சில உதவிகள் செய்து அந்த உதவிகளுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்கவில்லை என்றாலும் கவலைப்படாமல் அதிலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும். வாகன அமைப்பு, நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 27/1/2025 முதல் 2/2/2025 வரை உள்ள வார பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.